ஹலோ கைஸ், ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் இப்படி ஒரு கோகனட் ட்ரீ எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஐவரி பிளாக் இல்லைனா ஏதோ ஒரு பிளாக் கலர் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பிளாக் கலர் எடுத்து அதில் ட்ரீயோட அவுட்லைனை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளாட் ப்ரஷ் முக்கியமாக ஒரு 8லேருந்து 10 நம்பர் ப்ரஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ரொம்ப பட்டையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கொடுக்குற மாதிரி இந்த க்ரீன் கலரில் அந்த கோகனட் ட்ரீயோட லீஃப் மாதிரியே நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். முக்கியமாக இந்த லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெயிண்ட்டை ராவாக எடுத்துக்கணும், அதாவது வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் நினச்ச மாதிரி இப்படி ஸ்டிக்கியாக அப்படியே குச்சி குச்சியாக வரணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தென்னை மரத்துலலாம் பார்த்துருக்கீங்கல்ல, குச்சி குச்சியாக இருக்கும் அதோட இலைகள்லாம், அது தென்னை கீத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கீத்து மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷோட நுனியில் பெயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்தாலே இழுத்தாலே உங்களுக்கு அந்த தென்னை மரத்தோட கீத்து மாதிரியே வந்துடும். அதே மாதிரி ஒரு தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க லீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுந்து இலைகள் மாதிரி கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீனில் லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சிங் அந்த பெயிண்ட்டை மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ஒரிஜினலான அந்த ட்ரீயில் இருக்க மாதிரியே வந்துடும். அதே மாதிரி தென்னை மரத்தோட கீத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இலைகளுமே எல்லா இடத்துலையும் ஒரே கலரில் இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் எல்லோ மிக்ஸ்டு அந்த பெயிண்ட்டை அந்த க்ரீன் வித் எல்லோ மிக்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அந்த ஒரிஜினலான தென்னை மரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். ஸோ மீதி இருக்க பெயிண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் கீழே கிராஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் எப்படி நீங்கள் நான் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்தாலே போதும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். புல்வெளிலாம் வரையணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ளாட் ப்ரஷ். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் தான் நிறைய லீஃப் இந்த புல்வெளிலாம் வரைகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 10 நம்பர் ப்ரஷ்ஷு. ஸோ அதே மாதிரி இந்த புல்வெளி எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.